ஓம் சாய்ராம். நாம் போன பதிவில் நம்ம சமித்துக்களை ஹோமகுண்டத்தில் போட்டோம்னா எந்த மாதிரி சமித்துக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த பதிவில் அதனுடைய தொடர்ச்சியாக எத்தனை விதமான சமித்துக்களை நம்ம போட்டோம்னா எத்தனை விதமான பலன்களை நம்ம பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து வில்வம். இந்த வில்வ சமித்தினை கொண்டு ஹோமம் பண்ணினோம்னா ராஜயோகமே கிட்டும் நமக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த வில்வப்படி அந்த ஹோமத்தினால சகல விதமான செல்வங்களையும் பெறலாம். சிவசக்தி சம்பந்தமான சண்டி ஹோமம் இந்த மாதிரி யாகங்களில் வில்வத்தை சமித்தா பயன்படுத்தினா பலன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொண்டு தொட்டு வரக்கூடிய யோகிகள் ஞானிகள்லாம் இதை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. நாமளும் இப்போது சில ஹோமத்தில் இதை பண்ணுறோம். அடுத்து துளசி சமயத்தினால நம்ம ஹோமம் பண்ணினோம்னா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும், திருமணம் சீக்கிரமாக நடக்கும். முதிர்கன்னிகள், நிறைய இளைஞர்கள், வயதான இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமையும் அப்படிங்கிறது நிச்சயம். அப்புறம் சோமவல்லி கொடி அப்படின்னு ஒரு கொடி இருக்குது. இதை கூட சமித்தா யூஸ் பண்ணுறாங்க. இது பேர் இன்னொரு பேர் கொல்லிக்கள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடிக்கள்ளி. இந்த கொடிக்கள்ளி இதனுடைய ரசத்தை பிழிஞ்சி சோமாமிர்தம் அப்படின்னு மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, மிருத்யுஞ்சய மந்திரம், அதனால் சொல்லி யோகம் அந்த ஹோமம் பண்ணோம்னா யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இதனால் சகல நோயெல்லாம் இருக்காது, நமக்கு நோய் உடம்பில் எந்த நோயும் இருக்காது. தேகத்தில் அமிர்தம் உண்டாகி பிரம்ம தேஜஸ், பிரம்மனை போல ஒரு தேஜஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடியை கணுக்கள்லாம் வச்சுட்டு அதை ஒடிச்சு அதில் அந்த பாலில் தேய்ச்சி சூரிய மந்திரத்தை சொல்லி அக்னி இடத்துல சமர்ப்பணம் பண்ணோம்னா இதனால் காச நோய், தீராத காச நோய் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து பலா சமித்து இருக்கு இல்லையா, இது சந்திர கிரகத்தினுடைய சமித்து. மனோகாரகன், மனசை சரி பண்ணும். இதனால் சந்திர கிரகம் பிரீத்தி ஆகும், நமக்கு ஆகர்ஷணமாகும். பலாசு புண்ணியத்தினால எல்லா இஷ்ட காரியங்களும், பலாசு ரசத்தினால ஞான விருத்தியும், சிறந்த அதி தீவிர புத்தி நமக்கு கிடைக்கும், பக்தி உண்டாகும். இந்த பலாசு குச்சி இருக்கு இல்லையா, இந்த குச்சியில் வச்சு அக்னிஹோத்திரம் செஞ்சு அதனால் ஸ்நானபானம் செஞ்சோம்னா பிரம்மஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, பிரம்மஸ்வரூபத்தையே நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து அரசு சமித்து. இந்த குருவினுடைய சமித்து பாபாவுக்கும் அதுதான். பாபாவுக்கு நம்ம எந்த ஹோமம் பண்ணாலும் யோகம் கிடைக்கணும்னா அரசு தான். இந்த அரசு மரத்தினுடைய சமித்தினால் தலைமை பதவி நமக்கு கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், தலைமை பதவியே நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு சண்டைக்கு போனோம்னா, போருக்கு போனோம்னா போரில் ஜெயம் கிடைக்கும். இப்போல்லாம் போரெலாம் கிடையாது இல்லையா, அதனால் இப்போ வாதிட்டோம்னா நமக்கு வாதியில் வெல்லலாம். சம்டைம் ஏதாவது கேம் ஆடினோம்னா அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அரச தன்மை அடைஞ்சு நம்ம ராஜயோகத்தை நம்ம கிடைக்கும். அடுத்து வெள்ளிருக்கு. இது சூரிய கிரகத்தினுடைய சமித்து. இந்த மூலிகை சர்வ சக்தி பொருந்தியது. வசியம் பண்ணுறது, மோகனம் பண்ணுறது, இந்த மாதிரி அஷ்ட சமித்துக்களையும், இது அஷ்ட சித்து, இந்த சமித்தை போட்டு அஷ்ட சித்துகளையும் அடையலாம். இந்த சமித்துகளால் ராஜவசியம், ஸ்திரீவசியம், மிருகவசியம், சர்பவசியம், லோகவசியம், சத்துர்வசியம், தேவவசியம் ஆக சர்வ வசியங்களையும் இந்த எள்ளு இருக்கிறதுனால அடையலாம். எடுத்த வேலை சீக்கிரமாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து செம்மர சமித்து. செம்மரத்தில் கூட சமித்து இருக்குது. இது அங்காரக கிரக சமித்து. இது அங்காரகத்தினால் வரக்கூடிய எந்த விதமான இடைஞ்சல்களும் நீக்கிட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். இதை வச்சு ஹோமம் பண்ணோம்னா இதனால் ரணரோகங்கள், புண்ணாயிடுத்து, பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி புண்ணாக இருக்கிறது இல்லையா,
இது மாதிரி எலும்பு உடஞ்சி போகிறது, இது மாதிரிலாம் இந்த ரண ரோகங்கள்லாம் நீங்கும். அதை நீங்கி தைரியத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து நாயுருவி. இந்த நாயுருவி சமித்து இது புது கிரக சமித்து. இதனால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். சுதர்சன ஹோமம் பண்ணத்துக்கு இதுதான் சிறந்த ஒரு சமித்து. அடுத்து அத்தி சமித்து. இது சுக்கிரனுடைய கிரகத்தினுடைய சமித்து. பித்ரு, நம்ம மூதாதையர்கள், காலஞ்சென்றவர்கள், பித்ருக்களுடைய பிரீத்தி, அவங்களுடைய அன்பை நம்ம பெறக்கூடிய ஒரு சமித்து. அவங்களுக்காக நம்ம தர்ப்பணம் பண்ணாலோ ஹோமம் பண்ணாலோ இதை வச்சு பண்ணலாம். விரும்பிய பொருள் கைகூடும். பில்லி, சூனியம், பிசாசு இந்த மாதிரி பயங்கள்லேருந்து விடுவித்து சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். பைத்தியம், மேக ரோகம், மேகத்தில் நம்ம சூரிய சிரங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்டது, இந்த ரோகங்கள்லாம் அகலும். வாக்கு சித்தி, நல்ல வாக்கு, நல்ல பேசக்கூடிய பேச்சு திறமையும் ஏற்படும். பசு, யானை, குதிரை இதுக்கெல்லாம் நோய் இருந்தால் இந்த ஹோமம் பண்ணோம்னா, அதை வச்சு பண்ணோம்னா, அந்த பேரை சொல்லி பண்ணோம்னா நீங்கிடும். இது ஒரு பெரிய பலன். அடுத்து வன்னி சமித்து. வன்னி சமித்து சனி கிரகத்தினுடைய சமித்து. சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு, எது அஷ்டம சனியாக இருக்கணும், எந்த விதமான சனியாக இருக்கலாம், இந்த சனி கிரகத்தினுடைய இதெல்லாம் போயிடும், பாதிப்போடும். இந்த அக்னி பகவான் இதில் அக்னி பகவான் இருக்கிறதா புராணங்கள் சொல்லுது. இந்த வன்னி சமித்து யாக பஸ்மாவை தரிசித்தால்